Hello everyone, welcome to Shiksha class. UGC NET December 2025 எக்ஸாம்க்குரிய ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அதாவது எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஹால் டிக்கெட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது டிசம்பர் 31ஆம் தேதி நடக்க இருந்த சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஜனவரி 2ஆம் தேதி, ஜனவரி 3ஆம் தேதி, ஜனவரி 5, 6, 7ஆம் தேதிகளில் நடக்க இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அந்த வெப் பேஜில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் என்டர் பண்ணின உடனே நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, ஏற்கனவே எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஆனாலும் சில பேர் வந்து என்னோட எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் டவுட் கேட்குறீங்க. ஷெடியூலை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். திரும்பவும் நம்மளோட எக்ஸாம் ஷெடியூலை நான் இன்னைக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஜனவரி 2ஆம் தேதி யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 2ஆம் தேதி காலையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், லைப்ரரி சயின்ஸ், ஃபாரன்சிக் சயின்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இவங்கெல்லாம் எழுதுறீங்க. அது போக சில லாங்குவேஜஸ், உருது, பெங்காலி, அரபிக், போடோ இந்த லாங்குவேஜஸ்லாம் ஜனவரி 2ஆம் தேதி காலையில் எழுதுறீங்க. ஜனவரி 2ஆம் தேதி மதியம் போல் சோஷியாலஜி, சைக்காலஜி, ஃபிலாசபி, யோகா, உமன் ஸ்டடீஸ், அது போக லாங்குவேஜில் ஒரியா, பஞ்சாபி இவங்க எல்லாருமே ஜனவரி 2ஆம் தேதி மதியம் எழுதுறீங்க. அடுத்து ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் காமர்ஸ் காலையில் எழுதுறீங்க. கிரிமினாலஜி காலையில் எழுதுறீங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் இவங்க எல்லாருமே காலையில் எழுதுறீங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மியூசியாலஜி அண்ட் கன்சர்வேஷன் நீங்கள் எல்லாருமே காலையில் தான் எழுதுறீங்க ஜனவரி 3ஆம் தேதி. ஜனவரி 3ஆம் தேதி மதியம் போல் ஜியாகிரஃபி, எஜுகேஷன், மைத்திலி, ஃபோக் லிட்ரேச்சர், இந்தியன் கல்ச்சர், பர்ஷியன் லாங்குவேஜ், கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ரிலீஜன்ஸ். ஸோ நீங்கள் எல்லாரும் ஜனவரி 3ஆம் தேதி மதியம் எழுதுறீங்க. அகெயின் ஜனவரி 4ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் கிடையாது. ஜனவரி 5ஆம் தேதி காலையில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டான இங்கிலீஷ் எழுதுறீங்க. ஆந்த்ரோபாலஜி, அடல்ட் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன்லாம் எழுதுறீங்க. இது போக லாங்குவேஜஸ் அப்படின்னு சொன்னோன்னா சான்ஸ்கிரிட் வித் ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ், ஃப்ரெஞ்ச், தோக்ரி, ரஷ்யன், சைனீஸ். ஸோ இவங்க எல்லாருமே இந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து எக்ஸாம் ஜனவரி 5ஆம் தேதி காலையில் எழுதுறீங்க. ஜனவரி 5ஆம் தேதி மதியம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஆர்கியாலஜி, ட்ரைபல் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ், அது போக சில லாங்குவேஜ் அசாமி, குஜராத்தி, ராஜஸ்தானி இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ஜனவரி 5ஆம் தேதி மதியம் போல் எக்ஸாம் எழுதுறீங்க. அடுத்து ஜனவரி 6ஆம் தேதி சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எழுதுறீங்க. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நேபாளி, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், ஜாப்பனீஸ், சிந்தி இவங்கெல்லாம் எழுதுறீங்க. அண்ட் ஜனவரி 6ஆம் தேதி மதியம் போல் மலையாளம், மணிப்புரி, இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், ஜெர்மன். ஸோ நீங்கள் எல்லாருமே ஜனவரி 6ஆம் தேதி மதியம் போல் எக்ஸாம் எழுதுறீங்க. அகைன் ஜனவரி 7ஆம் தேதி நம்மளோட ஃபைனல் டே ஆஃப் எக்ஸாம் அப்போது மார்னிங் எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பாப்புலேஷன் ஸ்டடீஸ், ஆயுர்வேதா பயாலஜி, பாலிங்கிற லாங்குவேஜ், தனியாக பாப்புலேஷன் ஸ்டடீஸ், அது போக லிங்குவிஸ்டிக். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே ஜனவரி 7ஆம் தேதி காலையில் எழுதுறீங்க. அதே ஜனவரி 7ஆம் தேதி மதியமாக ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், லேபர் வெல்ஃபேர், பர்சனல் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக் சயின்ஸ், மியூசிக், மராத்தி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஷெட்யூல். ஸோ அகெயின் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஷெட்யூல் தெரியணும் அப்படின்னு நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஃபஸ்ட் டே நடக்குது இல்லையா, டிசம்பர் 31ஆம் தேதி நடக்கிற எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸில் என்னோட ஜாயின் பண்ணி என்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த டிசம்பர் 31ஆம் தேதி என்ன பேட்டர்னில் இந்த கொஸ்டின்ஸ் கட்டமைக்கப்பட்டிருக்கோ அதே டாபிக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய இந்த 5 நாள் எக்ஸாம்லேயும் நீங்கள் கொஸ்டின்ஸ் எதிர்பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்விரான்மெண்ட்டில் ஏர் பொல்யூஷன்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது அடுத்த 5 கேள்விகள் 5 நாள் நடக்கக்கூடிய எக்ஸாம்லையுமே எல்லாருக்குமே ஏர் பொல்யூஷன்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து இது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஏன்னா என்டையர் சிலபஸும் நம்ம வந்து ஒரு ரிவைஸ் பண்ண முடியாது. பட் எக்ஸாமுக்கு 1 or 2 டேஸ் முன்னாடி எக்ஸாக்டாக எந்த டாபிக் நான் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ரிவைஸ் பண்ணணும், ஒரு கிளான்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ்லாம் என்ன இன்னைக்கு டிசம்பர் 31ஆம் தேதி எக்ஸாமில் என்ன டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ், சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். மறக்காமல் சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்டாக அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ தட் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்மளோட ஸ்கோர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஆல். ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ்.